ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி மீண்டும் ஒரு எம்எல்ஏ அதாச்சும் பாத்தீங்கன்னா இந்த திருவையாரை சேர்ந்த துரை சந்திரசேகர் அவர் வந்து நம்மளோட மினிஸ்டர் கீர்த்தனா அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காருன்றது நீங்களே பாருங்களேன். இந்த கீர்த்தனான்னு ஒரு மத்தியில் படுத்துற பாட்டு பெரிய படம் இருக்கு. நீங்க செஞ்ச சத்தியமா கட்டுப்புனா கட்டு வர வழி இல்லையா? நம்ம செஞ்சதான் அப்ப சொல்றோம். நாங்க தான் அதை பண்ணோம். ஏன்னா 100 நாள் என்ன திறப்பான்னா அது சொல்றோம். அவரோட சாதனை எல்லாம் அவர் எடுத்துக்கிறார். இந்த பள்ளிக்கல்வி அதாச்சும் இந்த திமுகவை சேர்ந்தவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெண்களையோ பொதுமக்களையோ சரி இவங்க வந்து ஒரு ஆபாசமாவோ கேவலமாவோ பேசுறது இன்னும் நிறுத்தல. இது இன்னும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதாச்சும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மேடையில ஒரு சிஎம் அட்ரஸ் பண்ணாரு இவரு மார்க்கண்டேயன், விளாத்திக்குளம் எம்எல்ஏ. அப்புறம் பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பொன்முடி, அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு அந்த பிரஸ் ஆளு நக்கீரன் திமுகவோட சப்போர்ட்டர், அப்புறம் பார்த்தா நம்ம உதயநிதி அவர்கள், ஆர்.எஸ். பாரதி, அதை தொடர்ந்து இப்போ இவர் துரை சந்திரசேகர். ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 வருஷம் கட்சியை சேர்ந்தவங்க. அண்ட் தென் மோர் ஓவர் பெரியாரிசம் அதை வந்து ஒரு முக்கியமான கொள்கையா கொண்டு அதுல ரன் ஆகிற கட்சி தான் இந்த திமுகங்கிறது. ஆனா அதை சேர்ந்தவங்க யாருக்குமே வந்து எப்படி ஒரு பொதுமக்களை மதிக்கணும், ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும், அதாச்சும் மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசிடுறதா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பேசின சிலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 70+, அதாச்சும் சீனியர் லீடர்ஸ், சீனியர்ஸ். திமுகல ஒரு முக்கியமா மாவட்ட செயலாளர், ஒரு முக்கியமான பொறுப்புல பல வருஷமா இருக்க ஆளுங்க. இவங்களுக்கு மேடை நாகரிகம் நம்ம சொல்லித்தர வேண்டியதுன்னு சொல்லி கிடையாது. இவங்க இதெல்லாம் வந்து திருத்திக்கிட்டா நல்லது. ஆனா நீங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கான பதில் உங்களுக்கு மக்களே சொல்லுவாங்க.